சென்னை மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வண்ணம் வீராணம் ஏரி இந்த ஆண்டு முதல் முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தமிழகத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாக கருதப்படும் வீராணம் ஏரி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அமைந்துள்ளது. இந்த ஏரியின் மூலம் கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் உள்ள 48,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி சென்னை மக்களின் குடிநீர் தேவையும் வீராணம் ஏரி பூர்த்தி செய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கீழணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து வீராணம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி 3 முறை முழு கொள்ளளவை எட்டிய வீராணம் ஏரி 4வது முறையாக இன்று காலை முழு கொள்ளளவான 47.50 அடி எட்டியது. இதன் மூலம் இந்த ஆண்டில் முதல் முறையாக வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 74 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசன வசதிக்காகவும் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சரமாரியாக தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் நேற்றிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு மீன்பிடி உபகரணங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்காமல் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படையின் தாக்குதலில் காயமடைந்த ரியான் என்ற மீனவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் உள்ளிட்ட 3 பேர் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் நேற்று இரவு மது அருந்தியுள்ளது. அப்போது ஏற்பட்ட தகராறில் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த விமல், சதீஷ்குமார் மற்றும் ITI மாணவன் ஆகாஷ் ஆகிய 3 பேரையும் அந்த கும்பல் ஓட விரட்டி சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. கொலை செய்யப்பட்ட விமல் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நடந்த ஷாஜகான் என்ற இளைஞர் படுகொலையில் தொடர்புடையவர்கள் என்பதால் பழிக்கு பழியாக இந்த கொலைகள் நடந்தனவா, ITI மாணவர் கொலைக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி அருகே இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சாலையில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொட்டலூரணி சாலையில் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் சுயநினைவின்றி கிடப்பதை கண்ட மக்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்களுக்கு பெண்ணை பலர் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 1 கிலோ 300 கிராம் எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு தங்கம் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து துபாய், மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து சென்னை வந்த பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது மின்சார மோட்டார் மற்றும் சூட்கேஸ் கைப்பிடிக்குள் தங்கக்கட்டிகள் மற்றும் தங்க நாடுகளை மறைத்து எடுத்து வந்ததாக ஆந்திர மாநிலம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த 4 பயணிகளை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மொத்தம் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடுமலை மூணாறு சாலையில் காட்டு யானைகள் சுற்றி வருவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்லும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உடுமலை மூணாறு சாலை வழியாக கேரளாவின் மூணாறு பகுதிக்கு தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. வனப்பகுதியில் மழை இல்லாததால் தண்ணீர் தேடி அருகிலுள்ள அமராவதி அணைக்கு யானைகள் கூட்டமாக வருகின்றன. அவ்வாறு வரும் யானைகள் காட்டிற்குள் செல்லாமல் சாலையில் சுற்றித் திரிகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி இறங்கி செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக ஆட்சி தொடர்வதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு விருப்பம் இல்லை என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கொடநாடு விவகாரத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியது தொடர்பான கேள்விக்கு அவர் விருப்பம் போல் பேசி வருவதாக விமர்சித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த கேள்விக்கு அது ஒரு கண் துடைப்பு நாடகம் என்றும் துரைமுருகன் பதிலளித்தார். ஜெயக்குமாரே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒன்றும் இல்லாமல் ஓரமாக வச்சிருக்காங்க. அதனால மனவத்துக்கு இருக்காரு எனக்கு தெரியும். அந்த ஆட்சியை போட்டு நினைக்கிறோம்.